கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரத்தை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இன்றைய நாளில் கண்ணுக்கு புலப்படாத ஒன்றில் ஐயமற்ற ஒரு நிலை, நம்பிக்கை என்ன என்பதை எபிரேயருக்கு எழுதிய ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். கண்ணுக்கு புலப்படாத ஒன்றின் மீது ஐயமற்ற ஒரு நிலை. இந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலையை உண்மை என்று சொன்னது யார்? அதுதான் முக்கியம். அந்த நபரின் மீது கொண்ட நம்பிக்கை நமக்கு சொன்னது யார்? கடவுளின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து. எனவே விண்ணக ரகசியங்கள் அனைத்தையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் விண்ணகத்தில் வாழ்கிறார் என்பதையும், அவர் எப்படி வாழ்வார்? வானதூதர்களைப் போல கண்ணுக்கு புலப்படாத அளவிற்கு அவர் இன்றும் என்றென்றும் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உயிர்த்த ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுவார்? கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்ற போது உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு வருகிறார். முகவாட்டத்தோடு இருக்கின்ற போது உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு நடந்து போகிறார். 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அவர் தோன்றுகிறார். பேதுரு, கேஃபா இவருக்கு தோன்றுகிறார். இறுதியாக புனித பவுலடிகளாருக்கு தோன்றுகிறார். இப்படி அவர் இன்றும் என்றென்றும் வாழ்கிறார். வாழ்வேன் என்ற ஆண்டவர் இன்றென்றும் வாழ்கிறார் என்று ஒரு நிலையை, கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலையை விசுவாச நினைவுகளோடு, விசுவாச உண்மைகளோடு ஐயமற்ற நிலையில் ஏற்றுக்கொள்ளுதல். ஏனென்றால் ஆண்டவர் மீண்டும் நமக்காக ஜெபிக்கிறார். நான் இந்த சீடர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் வார்த்தையின் பொருட்டு விசுவசிக்கின்ற அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று இவர்களின் வார்த்தையின் பொருட்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். நாம் அனைவரும் அப்படிதான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். புனித தோமையாரிடம் சொன்னார், கண்ணால் காணாதவன் காணாமல் நம்பிக்கை கொள்பவன் பெறு பெற்றவன். எனவே இந்த ஒரு நிலையை தான் ஆண்டவர், நம்பிக்கையான ஒரு நிலையை ஒவ்வொரு சீடனிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். ஆனால் உலகம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொள்கிறது? அழிந்து போகின்ற செல்வத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறது, பொருளின் மீது, மனிதர்கள் மீது, பணத்தின் மீது, செல்வத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறது. இவை அழிந்து போகக்கூடியது என்று தெரிந்தும் அதன் மீது நம்பிக்கை கொள்கிறது. அழிந்து போக முடியாத ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வதுதான் விசுவாசம். நமக்கு இந்த உலகத்தில் பொருட்கள் தேவை. எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவை தேவையோ அவை அந்த அளவிற்கு அதை சேர்த்து வைத்துக்கொண்டு நம்முடைய நல்ல குணங்களால், நல்ல செயலால் நம்மை விட தரம் தாழ்ந்திருக்கின்ற மனிதர்களை, அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பது. எனவே பணத்தை நமக்காக மட்டுமே சேர்த்து கொள்வதும், உண்டு குடித்து மகிழ்ந்து திளைத்திடு என்று சொல்லுவதும் கடவுள் மீது நம்பிக்கையற்ற ஒரு நிலை, நம்மீதும் உலகத்தின் மீதும் கொண்டிருக்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை
எப்பொழுதும் அழிந்துவிடக்கூடியது, பூச்சும் துருவும் அழித்துவிடும். எனவே ஆபிரகாமைப் போல எழுந்து ஊர் என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த மனிதன் கானான் தேசத்திற்கு வருகிறார். எகிப்து அடிமை தனத்திலிருந்து எழுந்து கானான் தேசத்திற்கு மோயிசன் தலைமையில் போ என்றதும் அவர்கள் போனார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்பி புறப்பட்டார்கள். இயேசு ஆண்டவர் நம் கண்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். நானே கடவுள் என்று வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தால் கடவுளின் முகம் உண்மையாகும். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வதனால் இந்த உலகத்தில் எவரும் அழிந்து போனதில்லை, வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு வாழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்கு அருளுக்கு நன்றி, ஆசிருக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விசுவாசத்திற்காக நன்றி. எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே. பொருளும் செல்வ மாயையும் எங்களை நெருக்குகின்ற போது இறைவார்த்தை எங்களில் பயனற்று போகிறது. உமது அருள் எங்களோடு இருந்தால் நாங்கள் செல்வ மாயையும் உலகத்தினுடைய செல்வ பெருக்கையும் உதறி தள்ளிவிட்டு இறைவார்த்தையை எப்பேற்பட்ட முச்செடியின் நடுவிலும் வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.